புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. தற்போது வருவாய்த்துறை செயலர் திரு சந்திரமோகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு சந்திரமோகன். தற்போது எந்த அளவிற்கு மக்களுடைய இயல்புநிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது? என்னென்ன நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? வணக்கங்க. இப்போ இம்மீடியட்லி நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நிறைய மரங்கள் கீழே விழுந்திருக்கு. அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி அந்த டிராபிக் ரெஸ்டோரேஷனுக்கு உண்டான முயற்சி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம எலக்ட்ரிசிட்டி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய 6000க்கு மேற்பட்ட எலக்ட்ரிக் போல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. இதற்கு இம்மீடியட்லி அந்த எலக்ட்ரிசிட்டி ரெஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 ப்ரையாரிட்டியில பண்ணிட்டு இருக்கோம். திரு சந்திரமோகன், இதுவரைக்கும் 3000 மரங்கள் புயலின் பாதிப்பால விழுந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. சரியா எவ்வளவு மரங்கள் விழுந்திருக்கும்? அதை அகற்றுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? இனிஷியல் எஸ்டிமேட் படி 5000ல இருந்து 6000 மரங்கள் கீழே விழுந்திருக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் பிளான் அடிப்படையில மரங்கள் வெட்டுறதுக்கான இந்த பவர் சார்ஸ் சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய டீம்ஸ் நம்ம அமைச்சிருக்கின்றோம். அந்த டீம்ஸ் எல்லாமே இப்போ வேலையில இறங்கிட்டு இருக்கு. இந்த அன்பிரசிடென்டட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இந்த மாதிரி ஆனதுனால வேற மாவட்டங்கள், அதாவது இந்த புயலால பாதிக்காத சில மாவட்டங்கள்ல இருந்து அந்த பவர் சார்ஸ், அந்த டிரான்ஸ்போர்டேஷன், மெட்டீரியல் எல்லாமே மொபிலைஸ் பண்ணி நேத்து ஈவினிங்கே அவங்க சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த லோக்கல் டீம்ஸ் பிளஸ் டீம்ஸ் ஃப்ரம் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இது எல்லாமே செஞ்சு அவங்க இந்த ஃபுல் வீச்ல இந்த ஒர்க்ல அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ திரு சந்திரமோகன், ஒட்டுமொத்தமாக தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சாலை சீரமைப்பு உள்ளிட்ட மீட்பு பணிகள். மின் தடை அனைத்து இடங்களிலும் தற்போது இருக்கிறது. மின் விநியோகம் எப்பொழுது சீர் செய்யப்பட்டு கொடுக்கப்படும்? அதில் ஏதேனும் தாமதம் ஏற்படுமா? இப்போ அவங்க டேமேஜஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கெங்க ஃபால்ட் இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒவ்வொரு ஏரியா கிளியர் பண்ணிட்டே வர்றாங்க. இது விரைவில் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்றதுக்கான ஏற்பாடுகள் இபி ஃபுல் ஸ்ட்ரென்த்ல பண்ணிட்டு இருக்கு. திரு சந்திரமோகன், மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளான பால் போன்ற பொருட்கள் சீரா கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க? இப்போ எல்லா சென்னை டைரிஸ் ஃபங்க்ஷனலா இருக்கு. இது இல்லாம 3 அவுட் சைட் சென்னை டைரிஸ்ல இருந்து 3 லட்சம் லிட்டர் பால் பேக் பண்ணி சென்னைக்கு சப்ளை பண்றதுக்கான ஏற்பாடு ஆவின் நிறுவனம் செஞ்சுட்டு இருக்கின்றது. அந்த பால் பொறுத்தவரையில இந்த சென்னைக்கு சப்ளை ரெஸ்டோர் பண்றதுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் இருக்கு. இப்போ வரைக்கும் டிஸ்ரப்ஷன் ஒன்றும் இல்லை. இது இல்லாமல் அவங்க பால் பவுடர் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பால் பவுடர் கூட எல்லா ஆவின் நிறுவனங்கள்ல ஆவின் பூத்ஸ்ல கிடைக்கும். திரு சந்திரமோகன், புயல் பாதுகாப்பு மையங்களிலும் பாதுகாப்பு முகாம்களிலும் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலோர பகுதி மக்கள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் விநியோகம் செய்யப்படுகின்றனவா? அவர்களுக்கு குறிப்பாக மருத்துவ வசதி கிடைக்கப்பெறுகின்றனவா? அது ரிலீஃப் சென்டர்ஸ்ல இருக்கின்ற மக்களுக்கு தேவையான உணவு, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், பால் மற்றும் எல்லா வசதிகள் செஞ்சிருக்கின்றோம். அது இல்லாம ஒரு 100 மொபைல் கிளினிக்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்த் கிளினிக்ஸ் அந்தந்த இடத்துக்கு போய் தேவையான மருத்துவ வசதிகள் வழங்கிட்டு இருக்கின்றன.